Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எக்லெஸ் கப் கேக் தான் செய்ய போகிறோம். ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி எக்லெஸ் கப் கேக் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கஸ்டமர் ரிவ்யூவுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு கேக்கோட ப்ரீமிக்ஸ் எடுத்துருக்கேன். a pinch of salt ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வாட்டர் தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ணோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு பேக்கிங் பவுடர், கேக் ஜெல், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணிக்கோ. சின்ன மிக்ஸ் கொடுத்து நார்மல் வாட்டர் கொடுத்து பீட்டர் அடித்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பேட்டர் திக்காக தான் இருக்கும். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணுனாலும் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட கப் கேக் மோல்டில் நம்ம லைனரில் ஊற்றி எடுத்துக்கலாம். இதிலே நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸும் பண்ணலாம் எக்லெஸ்க்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். மேலே லைட்டாக ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் கஸ்டமர் ரிவ்யூ அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் மேலே ஹார்டாக இருக்க போர்ஷனை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கேக் சாஃப்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. $180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் அவன் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாலே சூப்பரான கப் கேக் ரெடி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். நிறைய நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா சப்போர்ட்டும் இன்னுமே கொடுங்க நம்ம சேனலுக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 7 கப் கேக்ஸ் கிட்ட வந்தது. ஹோப் உங்கள் எல்லோரும் லைட்டாக ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ப்ரீஹீட்டான அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கப் கேக் பேக் ஆகி வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பார்க்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்